கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் உயிர்த்தெழுந்த இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில் நாம் ஆதியாகமம் 42ஆம் அதிகாரத்திலே 3ஆம் பாகத்திற்கு கடந்து செல்கின்றோம். யோசேப்பும் அவன் சகோதரர்களும் எகிப்தில் என்ற தலைப்பிலே இந்த அத்தியாயத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் இன்றைக்கு யோசேப்பின் நிபந்தனை மற்றும் யோசேப்பின் சகோதரர்கள் கானான் தேசம் செல்ல புறப்படுதல் என்ற 2 உட்தலைப்புகளை பார்ப்போம். இன்றைக்கான திறவுகோல் வசன பகுதியாக நான் தேர்ந்து கொண்ட வேத வசன பகுதி ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி கேட்டு வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மனவியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவிகொடாமற் போனுமே, ஆகையால் இந்த ஆபத்தை நமக்கு நேரிட்டது என்று ஒருவர் பார்த்து சொல்லிக் கொண்டார்கள். இது யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பினால காவல் பண்ணப்பட்ட போது சொன்ன கொற்று. இதை நாம் சற்று விரிவாக பார்ப்போம். யோசேப்பு தன் சகோதரர்களை காவலில் வைத்து 3 நாட்களுக்கு பின்பு அவர்களை நோக்கி, நான் தேவனுக்கு பயப்படுகிறேன் என்று கூறினான். வசனம் 18 தேவன் என்பதற்கு ஏலோஹிம் என்ற எபிரேய வார்த்தையே பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது நம்முடைய உண்மையான உயிருள்ள தேவனை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஆதியாகமம் தொடங்குவதே இதை கொண்டுதான். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்ற வசனத்திலே கூட ஏலோஹிம் என்ற வார்த்தை தான் வருகிறது. ஏலோஹிம் என்றால் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் என்று பொருளாகும். தேவத்துவத்தில் இருக்கின்ற பிதா, வார்த்தையானவர், பரிசுத்த ஆவியானவர் ஆகிய மூவரையும் குறிப்பதாக இந்த ஏலோஹிம் என்ற வார்த்தை இருக்கிறது. அதே எலோஹிம் என்ற வார்த்தை தான் இங்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று யோசேப்பு சொல்லுகிறான் தன்னுடைய சகோதரரை பார்த்து. இது நம் உண்மையான உயிருள்ள தேவனை குறிக்கும் வார்த்தையாகும். எனவே யோசேப்பு அந்நிய நாட்டில் இருந்த வேளையிலும் ஒன்றான மெய்தேவனையே தொழுது கொண்டிருந்தான் என்று நாம் அறிகின்றோம். இவ்விடத்தில் யோசேப்பு தன் சகோதரர்களுக்கு ஒரு யோசனை தெரிவித்தான். நீங்கள் உயிரோடு இருக்கும்படிக்கு ஒன்று செய்யுங்கள். நீங்கள் உண்மையுள்ளவர்களானால் உங்களில் ஒருவன் இங்கே காவல் கூடத்தில் கட்டுண்டு இருக்கட்டும். மற்றவர்கள் பஞ்சத்தினால் வருந்துகின்ற உங்கள் குடும்பத்திற்கு தானியம் கொண்டு போய் கொடுத்து வாருங்கள். அவ்வாறு வரும்போது உங்கள் இளைய சகோதரனையும் அழைத்து வாருங்கள். அப்பொழுது நீங்கள் கூறியவையாவும் உண்மை என்று தெரிய வரும். நீங்கள் சாவதில்லை என்று கூறினார். அவர்கள் அவ்வாறே செய்வதற்கு இணங்கினார்கள். இருந்தாலும் ஒருவர் பார்த்து சொல்லிக் கொண்டார்கள். அந்த வசனத்தை தான் திறவுகோல் வசனமாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய சகோதரனுக்கு, அதாவது யோசேப்புக்கு, யோசேப்பின் முன்னாடியே முனைக்குள்ள இவர்களாக ஒருவரோடு பேசிக் கொள்கிறார்கள். நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவிகொடாமற் போனோமே, ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவர் பார்த்து சொல்லிக் கொண்டார்கள். அப்போது ரூபன் அவர்களை நோக்கி, யோசேப்புக்கு விரோதமாக பாவம் செய்யாதீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? நீங்கள் கேளாமற் போனீர்கள். இப்பொழுது இது அவனுடைய இரத்தப்பழி நம்மிடத்தில் வாங்கப்படுகிறது என்றான். யோசேப்பு எபிரேய மொழி அறியாதவன் போல துபாசியை கொண்டு பேசியதால் அவர்கள் சகோதரர்கள் தாங்கள் சொன்னது இன்னதென்று அவனுக்கு தெரியும் என்று அறியாதிருந்தார்கள். பாருங்க, இவன் துபாசி, அதாவது மொழிபெயர்ப்பாளனை கொண்டு பேசி கொண்டிருந்ததால் எபிரேய மொழி அவனுக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. யோசேப்பு எகிப்திலே அந்த காலத்தில் பேசப்பட்ட கோப்டிக் என்ற மொழியிலே பேசி கொண்டிருந்தான். பேசியதை துபாசி எபிரேய மொழியில் மொழிபெயர்த்து கூறினான். எனவே யோசேப்புக்கு எபிரேய மொழி தெரியாது என்று அவர்கள் சகோதரர்கள் நினைத்தார்கள். பிறந்ததிலிருந்து பேசிக்கொண்டிருக்கிற மொழி எப்படி தெரியாமல் போகும்? எபிரேய மொழி தெரியும். ஆனால் இவன் அவர்களுக்கு தன்னை காட்டிக்கொள்ள விரும்பவில்லை. அதனாலே இவன் எகிப்தியன் போல எகிப்திய கோப்டிக் மொழியை பேசிக்கொண்டிருக்கிறான். அவர்களுக்கு தெரிந்த எபிரேய மொழியிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 2 பேரும் பேசுவதை துபாசி என்று சொல்லக்கூடிய மொழிபெயர்ப்பாளன் ஒருவன் யோசேப்புக்கு சகோதரர்களுக்குரியதையும் சகோதரர்களுக்கு யோசேப்புக்குரியதையும் மொழிபெயர்த்து கூறிக்கொண்டிருந்தான்.
அதனால என்ன நினைச்சாங்க அவங்க, ஓ இவனுக்கு எபிரேய பாஷை தெரியாது போல இருக்குது இந்த அதிபதிக்கு, அதனாலதான் எகிப்திய மொழியில பேசுறான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அடுத்து 5வது உட்பிரிவு, யோசேப்பின் சகோதரர்கள் கானான் தேசம் செல்ல புறப்படுது. 22-26 வரைக்கும் உள்ள வசனங்கள். இதன் பின்பு யோசேப்பு அப்புறம் சென்று அழுதான் என்று நாம் அறிகிறோம். யோசேப்பு தன் உணர்வுகளை அடக்க இயலாதவனாக இருந்தான். தன் சகோதரர்கள் விஷயத்தில் தனக்கு அவர்கள் எவ்வளவோ துரோகம் செய்திருந்தும் அவர்கள் மீது அவன் கொண்டிருந்த பாசத்தினால் என்ன செய்தான், அவனுக்கு அழுகை வந்தது. உடனே தனியாக சென்று அழுது விட்டு திரும்ப வந்தான். வந்து திருப்பி தன்னை தானே பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு என்ன சொல்றான், சிமியோனை பிடித்து கட்டுங்கள் என்று சொல்கிறான். யோசேப்பு சிமியோனை பிடித்து கட்டும்படி கூறினான். அதாவது காவலில் வச்சுக்கிறதுக்கு. மிச்சம் உள்ள 9 பேரையும் அவங்கவுங்க சாக்குகளில் தானியங்களை நிரப்பி அவர்கள் பணத்தை திரும்ப அவங்க சாக்கில போடவும் வழிக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கவும் யோசேப்பு கட்டளையிட்டான். தானியமும் கொடுத்து அவங்க விலைக்கிரயமாக கொண்டு வந்த பணத்தையும் அந்த சாக்குக்குள்ளேயே வச்சுட்டு, சாக்கு மூட்டையை தச்சு கொடுத்துருங்க அவங்கள்ட்ட 9 பேர்த்துக்கிட்டையும், அதோட கூட அவங்களுக்கு வழிக்கு வேண்டிய உணவு ஆகாரம்லாம் கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு கட்டளையிட்டான். அவர்கள் அந்த தானியத்தை எடுத்துக்கொண்டு போய் தங்கள் கழுதைகள் மீது ஏற்றிக்கொண்டு அவனை விட்டு புறப்பட்டு சென்றார்கள். புறப்பட்டு எங்க போறார்கள்? எகிப்துக்கு, எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு பயணமாகி போகிறார்கள். இதன் பிறகு நடந்தது என்ன என்பதை நாம் அடுத்த யூடியூப் நிகழ்வில் பார்ப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. யாவருக்கும் நன்றி சகோதரர்களே. தபால் பாடத்திற்காக, இணையதளத்திற்காக, இப்பொழுது புதிதாக தொடங்கி இருக்கிற வானொலி பிரசங்கத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அகில உலக அளவிலே கிறிஸ்தன் சபை வானொலி ஒன்று இருக்கிறது. அந்த வானொலியின் மூலமாக அடியனுக்கு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். தானியேல் புஸ்தகத்தை ஆங்கிலத்திலே அங்கே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அது தடையில்லாமல் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதற்காக வாரத்தில் 3 நாட்கள் அதை ஒளிபரப்புறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இது இப்போதான் தொடங்கி இருக்கிறது. தடையில்லாமல் ஒளிபரப்பு நடைபெற வேண்டும். அடியன் கூட அதை நல்ல முறையில் தயாரித்து அனுப்ப வேண்டும் என்பதற்காக இதற்காக ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.